சகோதர சகோதரிகளே, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாய் தெரிந்து கொள்ளப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு பெயர் சொல்லழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய தேவஜனமே, உங்கள் அனைவரையும் நான் இந்த நாளிலும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நாமத்திலே இந்த நாளின் தியான செய்திக்கு நேராக உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நாளின் செய்தி பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 1 நிருபம் 7 அதிகாரம் 5 முதல் 8 வரையான வசனங்களின் வழியாக உங்களோடு தியானிக்க விரும்புகிறேன். 32வது 1 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து 32வது இறை செய்தியை இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் வேதாகமங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 1 நிருபம் 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 5 முதல் 8 வரையான வசனங்களை படிக்க கேளுங்கள். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையாயிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரையொட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு பிரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கும் மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. 8வது வசனம். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்கிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் என்பவை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் இந்த நாளில் வாசிக்க கேட்ட 4 வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். தியானத்திற்கு ஆரம்பமாக நாம் ஒரு நிமிடம் தலைவணங்கி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். தந்தை, மைந்தன், தூய ஆவியானவர் ஆகிய எங்கும் நிறைந்திருக்கிற சர்வபலமுள்ள தேவனே, நீர் எங்களுக்குள்ளும் இருக்கிறீர். எங்களை சுற்றிலும் சூழ பாளையமரங்கி இருக்கிறீர். உடைய பரிசுத்த பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாக தங்கியிருக்கிறது. நாங்கள் சிந்திக்க போகிற இந்த வேத வசனங்களிலும் தூய ஆவியானவர் நிறைவாக இருக்கிறீர் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குரிய தியான செய்திக்காக 4 வசனங்களையும் நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். தூய ஆவியானவரே, இந்த வேத வசனங்களில் மறைந்திருக்கிற சத்தியங்களை, ரகசியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அவைகளை எங்கள் அனுதின வாழ்வுக்கு பிரயோஜனமாக்கிக் கொள்ளவும் வீரர்களை கிருபை செய்யும்படியாக சமுத்திரம் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரை உங்களிலிருந்து பேசுகிறவர் என்பதை நாங்கள் இந்த செய்தியின் மூலமாய் எங்களுக்கு அருளப்படுகிற வார்த்தைகளின் வழியாக நாங்கள் கண்டு அறிந்து உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாக சகோதரன் எங்களை தாழ்த்துகிறோம். அற்ப பதர்களைப் போல காணப்படுகிற நாங்கள் காற்று முகத்தில் பறக்கடிக்கப்படுகிற பதர்களை பார்க்கிறோம் கேவலமானவர்களாய் காணப்படுகிறதா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி உமது கரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு நிறைவாக தங்கியிருக்கிறது.
தூய ஆவியாருடைய நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரை நம்முடைய வாக்கு மாறாத சத்தியவசனங்கள் எங்களிலே செயல்பட செய்யும்படியாக சமுத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம், நம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடந்த சனிக்கிழமை என்று 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையான வசனங்களை தியானித்தோம். அதன் கடைசி பகுதியாக புருஷனும் சுய சரீரத்திற்கு கணவன் மனைவிகளை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அதில் புருஷன் தன்னுடைய சொந்த சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, மனைவியும் தன் சொந்த சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. கணவன் மனைவியின் சரீரத்திற்கு அதிகாரியாகவும் மனைவி கணவனுடைய சரீரத்திற்கு அதிகாரியாகவும் இருக்கிறார்கள் என்று நாம் கற்றுக்கொள்வோம். அருமையானவர்களே, இந்த நாளில் அதை குறித்த ஒரு காரியத்தை பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் அங்கே திருவுளம் பெற்றுகிறது குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியிருப்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையாயிரார்கள். இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்று ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையா சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடிவார். அருமையானவர்களே, ஒரு கணவன் அல்லது மனைவி இருவரில் எவரோ ஒருவர் தன்னுடைய தேவ பக்தி வாழ்வின் வெளிப்பாட்டை காண்பிப்பதற்காக அல்லது தங்களில் யாரோ ஒருவருடைய மன விருப்பம் பூர்த்தி செய்யப்படுவதற்காக அல்லது தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக தங்களை ஆயத்தப்படுத்துகின்ற அநேகர் என்ன செய்கிறார்கள்? இன்றைய திருச்சபைகளிலே நடைமுறையில் இருக்கிற ஒரு காரியத்தை சொல்லுங்கள். எல்லா திருச்சபைகளிலும் உபவாச ஜபங்கள் என்றொரு ஜப கொடுகையை நடத்துகிறார். இன்னொன்று 3 நாள் உபவாசம், 5 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 9 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 42 நாள் உபவாசம். இப்படி அவரவர் தகுதிக்கேற்ப உபவாசத்திற்கான காலங்களை நியமித்துக் கொள்கிறார்கள். அருமையானவர்களே, உபவாசம் என்பது என்ன? உபவாசம் உபாத்தியாய உப என்பது உபாத்தியாயர், ஆசிரியர். ஆசிரியர் யார்? குரு யார்? ரபி யார்? போதகர். யார் அவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற போது என்ன சொல்கிறார்? உங்களில் நீங்கள் ஒருவரை ஒருவர் குரு என்று அழைக்காதீர்கள், ரபி என்று அழைக்காதீர்கள். பிதா ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார். பிதா ஒருவரே உங்களுக்கு ரபியாக இருக்கிறார். பிதா ஒருவரே உங்களுக்கு ஆசிரியராக இருக்கிறார், உபாத்தியாய. சரியான தமிழ் வார்த்தையில பிதா ஒருவரே, பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் மட்டுமே மூவரும் இணைந்திருக்கிறார்கள். அவரவர் நம்பிக்கையில தனித்தனியாக இருக்கிறார்கள் என்றால் அப்படி. இது ஒரு நிலைப்பாட்டில பிதாவாகிய தேவனே நமக்கு குருவாக இருக்கிறார், நமக்கு ஆசிரியராக இருக்கிறார், நமக்கு போதகராக இருக்கிறார். வேறு எவரையும் போதகர் என்று, ரபி, பாஸ்டர் என்று, குரு என்று அழைக்கார்.
இந்த வார்த்தைகள் இன்றைய திருச்சபைகளிலே நடைமுறையிலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள். சால்வேஷன் ஆர்மி திருச்சபையார், ரட்சணிய சேனை திருச்சபை பிரிவினர் தங்கள் பாத்தியாயரை, தங்கள் திருச்சபையின் பாத்தியாயர் குருவையா என்று அழைக்கிறார். குரு அல்லது குருவையா என்று அழைக்கிறார். தமிழில், ஆங்கிலத்திலே கேப்டன், மேஜர் அப்படி என்று பெயர் வைத்துக் கொள்கிறார். ஏனெனில் அவர்கள் கேப்டன், மேஜர் என்று சொல்லுகிற போது அவர்கள் ரட்சணிய சேனை, கர்த்தருடைய யுத்த சேனைக்கு ஒப்பாக அவர்கள் தங்களை அடையாளம் காட்டுகிறார்கள். ஒரு பட்டாலியன், ஒரு யுத்த சேனையை போல தங்களை அடையாளம் காட்டுகிறார்கள். ஏனெனில் அவர்களுடைய ஆடைகளில் மேல் பகுதியிலே அந்த கேப்டனுக்குரிய அந்த சிம்பல் அல்லது ஒரு சோல்ஜருக்குரிய ஒரு யுத்த வீரனுடைய சிம்பல். அவர்கள் அணிகிற ஆடை வெண்ணிற ஆடை. அந்த வெண்ணிற ஆடையில் மேல் பகுதியிலே, அதாவது ஏர்போர்ட்ஸ் அல்லது நேவி, கடல் படை அல்லது ஆகாய படை, அந்த படைகளிலே பணிபுரிகிறவர்களுக்கு அந்த வெண்ணுடை கொடுக்கப்படும். அதிலும் அதிகமாக நேவி என்று நினைக்கிறேன், கடற்படையினர் வெண்ணாடைகள். அதன் மேல் அவர்களுடைய அந்த தகுதிக்கேற்ற, யுத்த வீரனாக இருந்தால், கேப்டனாக இருந்தால், சோல்ஜராக இருந்தால், அது மேஜராக இருந்தால் என்னென்ன தகுதியோ அதற்குரிய அந்த பட்டன்கள் அங்கே அது போன்ற ஆடைகளை பயன்படுத்திக் கொள்கிறார். ஆனால் தமிழில் அவர்கள் தங்களை குரு என்று அழைத்துக் கொள்கிறார். திருச்சபை மக்கள் அவர்களை குருவையா என்று அழைக்கிறார். இதற்கட்டும் மற்ற அனைத்து பிரிவுகளிலும் பாஸ்டர், ரெவரண்ட், ஆயர், போதகர் என்று அழைத்துக் கொள்கிறார். அருள் பணியாளர் என்றெல்லாம் அழைத்துக் கொள்கிறார். அருமையானவர்களே, கத்தோலிக்க திருச்சபையினர் பாதிரியாரை தமிழிலே பாதிரியார் என்றும் அல்லது ஆங்கிலத்திலே ஃபாதர் என்றும் அழைக்கிறார். அப்பா என்று அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அதையும் தடை செய்கிறார். பூமியிலே ஒருவனையும் நீங்கள் அப்பா என்று அழைக்காதிருங்கள். பூமியிலே ஒருவனையும் அப்பா என்றோ, குரு, போதகர், ரபி என்றோ அழைக்காதிருங்கள் என்று சொல்றார். ஆனால் இந்த வார்த்தைகளை இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம், அது எந்த பிரிவாக இருந்தாலும், அவர்கள் அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும். அவர் எந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது என்று சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளையே இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. குரு என்று அழையாதிருங்கள், அப்பா என்று அழையாதிருங்கள், பிதா ஒருவரை தவிர உங்களுக்கு ஆவிக்குரிய அப்பா வேறு ஒருவரும் இல்லை, மாம்சத்திற்குரிய உங்கள் தகப்பனை தவிர ஆவிக்குரிய அப்பா என்று சொல்லக்கூடிய நிலையிலே பிதா ஒருவரே இருக்கிறார். குரு, போதகர், பாஸ்டர் என்று அழைக்கத்தக்க வகையில பூமியிலே எவரும் இல்லை உங்களுக்கு. பிதா ஒருவரே உங்களுக்கு குருவாக இருக்கிறார், போதகராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ சமூகம் எந்த பிரிவாக இருந்தால் எல்லோரும் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்கிறார்கள், எல்லோரும் நாங்கள் ஆவிக்குரியவர்கள், நாங்கள் தான் உண்மையான சபை பிரிவு, கிறிஸ்தவன் சபையார் என்கிறார். கிறிஸ்தவன் சபை என்கிற பெயரிலும் அநேக திருச்சபைகள், தேவனுடைய சபை என்ற பெயரிலும் அநேக சபைகள், அநேக பிரிவுகள் இருக்கு. ஆனால் இவைகள் ஒன்றிலும் கிறிஸ்துவும் இல்லை, தேவனும் இல்லை. ஏனெனில் இவர்கள் அனைவரும் தங்களை என்ன சொல்லுகிறார்கள்? போதகர் என்றும், பாஸ்டர் என்றும், ரெவரண்ட் என்றும், குரு என்றும் அழைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆவிக்குரிய அப்பாக்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறார்கள். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதற்காக இவைகளை பயன்படுத்துகிறார்கள். அதை விட்டுவிடுவோம். ஏனெனில் இவர்களை நான் கீழ்ப்படிதல் அற்றவர்கள், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் என்று சொல்லுகிற போது அதை சகித்துக் கொள்ளுகிற மனப்பக்குவம் அவர்களுக்கு இல்லை. தவறுகள் நம்மிடத்தில் இருக்கிறது. அருமையானவர்களே, இங்கே உபவாசம் என்பது உபாத்தியாயம். அதான் சொன்னேன். உப என்றால் ஆசிரியர்,
அல்லது பிதா. கடவுள் தேவன், தேவனாகிய கர்த்தர், குமாரனாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியானவராகிய கர்த்தர். கர்த்தருடைய அவரே நமக்கு ஆசிரியர், அவரே நமக்கு போதகர். அவருடைய சமூகத்தில் நெருங்கி சேர்ந்திருப்பது, ஆசிரியருடைய அருகாமையிலே அமர்ந்து கற்றுக்கொள்ளுதல் உபவாசம். அவரோடு தங்கி வாசம் பண்ணுவது உபவாசம். ஆனால் இன்றைய திருச்சபை என்ன செய்கிறது? இதெல்லாம் கீழ்ப்படிதலற்ற நிலைப்பாடுகளே. இதை புரிந்து கொண்டு நாம் அதற்கு கீழ்ப்படிவோம் என்றால் வசனங்களுக்கு நன்றாக இருக்கும். இல்லையேல் இந்த வார்த்தைகள், கவர்ச்சிகரமான இந்த வார்த்தைகள் நம்மை கிறிஸ்துவை விட்டு விலகி செல்ல வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சொல்கிறேன். இது அநேகருக்கு ஏற்புடையதாக இருக்காது இந்த செய்தி. அருமையானவர்களே, உபவாசம் என்பது நாம் யாரிடத்தில் கற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அவரிடத்தில், அவர் யாராக இருக்க வேண்டும்? கர்த்தராக இருக்க வேண்டும், கிறிஸ்துவாக இருக்க வேண்டும், அல்லது பிதாவாகி தேவனாக இருக்க வேண்டும், அல்லது பரிசுத்த ஆவியானவராக இருக்க வேண்டும். இவர்கள் மூவரில் எவர் ஒருவரோடு நாம் ஐக்கியமாய் இருக்கிறோமோ அவரோடு அருகாமையில், அவருடைய அருகிலே அமர்ந்து கற்றுக்கொள்ளும்படியாய் உபவாசம் பண்ணுகிறோமோ, அவரோடு அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணுகிறோமோ, கற்றுக்கொள்ளுகிறோமோ, அவரே நமக்கு வாத்தியாயர், அவரே நமக்கு ஆசிரியர், அவரே நமக்கு போதகர், அவரே தேவன். உபவாசம் தேவனோடு ஐக்கியமாகி அருகாமையிலே அமர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொள்ளும் உபவாசம். மோசே 40 நாட்கள் சீனாய் மலையிலே வட்சிக்கிற அக்னியாய் இருந்த தேவனுடைய சமூகத்திலே அவருக்கு முன்பாக அமர்ந்து கற்றுக்கொண்டார். உபவாசம் இருந்தார். 40 நாள் இரவும் பகலும் தண்ணீர் குடியாமலும் உணவு உட்கொள்ளாமலும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டார். அதுதான் உபவாசத்தினுடைய சரியான வெளிப்பாடு, சரியான பொருள், அர்த்தமும் அது, வியாக்கியானமும் அது. மோசே சீனாய் மலையிலே 40 நாள் தண்ணீர் குடியாமல் உணவு உட்கொள்ளாமல் கர்த்தருடைய சமூகத்தில் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிற தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டார். தான் கற்றுக்கொண்டவைகளை எழுதி தன்னுடைய ஜனங்களுக்கு கற்பித்தார். நன்றாக புரிந்து, இதுக்குத்தான் உபவாசம் இருக்கிறோம். ஆனால் இன்றைய உபவாசங்கள் எல்லாம் எதற்காக இருக்கிறது? ஒரு நாள் உபவாசம், ஒரு பகல் உபவாசம், 10 மணிக்கு ஆரம்பித்து 3 மணிக்கு முடித்து விடுகிற ஒரு உபவாசம், ஒரு இரவு உபவாசம், ஒரு நாள் இரவு முழுவதும், அல்லது ஒரு பகல் ஒரு நாள், இரவும் பகலும் ஒரு நாள் முழுவதும் 24 மணி நேர உபவாசம், 3 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 9 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம் என்று மணிக்கணக்கில், நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாத கணக்கில் உபவாசம் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அந்த உபவாசத்தை குறித்து தான் அவர் சொல்லுகிறார். இதெல்லாம் உபவாசம் அல்ல. இவர்கள் தங்கள் மன விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக, தங்கள் மன விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக, தகாதவைகளை செய்வதற்காக, ஒருவருடைய அழிவை விரும்பி தேடி அதற்காக உபவாசம் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது ஒளியும், அவனுடைய இருப்பிடங்களை, அவனுடைய இல்லங்களை, அவனுக்குரியவைகளை நான் அபகரித்துக் கொள்ளலாம் என்கிற நோக்கத்தோடு தனக்கு அடுத்தவனுடைய அழிவை விரும்பி தேடி உபவாசம் இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார். நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை, அருமையானவர்களே. ஆனால் எல்லாரும் அல்ல. அநேகர் தங்களுடைய மன விருப்பங்களை, தாங்கள் விரும்புகிறவைகளை நிறைவாக்கிக் கொள்ளும்படியாய், பூர்த்தி செய்து கொள்ளும்படியாய், தங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக, தேவன் நிறைவேற்றி தருவதற்காக உபவாசம் இருக்கிறார்கள். சிலர்
தங்களுக்கு பிடிக்காதவர்களை, ஏன் பாஸ்டரை மாற்றுறதுக்கு உபவாசம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பாஸ்டர் என்றும் போதகர் என்றும் ஆயர் என்றும் ஐயா என்றும் தங்களால் அழைக்கப்படுகிறவர்களை அந்த திருச்சபையை விட்டு மாற்றுவதற்கே, அந்த போதகர்களை அழிப்பதற்கே தடம் தெரியாமல், அப்படி ஒருவன் இருந்தான் என்று தடம் தெரியாமல் அழித்து விடுவதற்கு உபவாசம் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கு உபவாசம் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். தான் செய்ய போகிற ஒரு காரியத்தை எந்த இடர்பாடுகளும் இன்றி தேவன் அதை நிறைவாக்கி தர வேண்டும், நிறைவேற்றி தர வேண்டும் என்று துஷ்டத்தனத்தை உடைய கையினால் தனக்கு அடுத்தவனுடைய அயலானை குத்தி போடுவதற்கு, அழித்து போடுவதற்காக தனிநபர்களும் குடும்பங்களும் திருச்சபையும் இணைந்து உபவாசம் இருக்கிறவர்களும் இருக்கிறார். அருமையானவர்களே, இது எப்படி இருக்கிறது என்றால், மாற்று சமயங்களிலே யாகங்கள் ஹோமங்கள் நடத்தப்படுவது போல இருக்கிறது. எதற்காக? யாகங்களும் ஹோமங்களும் எதற்காக நடத்தப்படுகிறது? தாங்கள் விரும்பின காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. ஒரு நாள் யாகம், 3 நாள் யாகம், 7 நாள் யாகம், 9 நாள் யாகம், 12 நாள் யாகம், இப்படி நாள் கணக்கு கூடிக்கொண்டே செல்லும். அநேக வேதம் ஓதுகிறவர்கள், தந்திரிகள், அதாவது வேதம் ஓதுகிற பிராமணர்கள் அல்லது மந்திரவாதிகள் தங்கள் மந்திரங்களை ஜபங்களாக தொடர்ந்து 1000 முறை, 10,000 முறை, 1,00,000 முறை தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பார்கள். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். எதற்காக? தனக்கு அடுத்தவனை அழிக்க வேண்டும். அல்லது தாங்கள் வழிபடுகிற அந்த விக்கிரக கோவிலிலே, அந்த விக்கிரகத்திலே அவர்களால் யாகங்கள் ஹோமங்கள் மூலமாய் கட்டி வைக்கப்பட்ட ஆவிகள் ஓடிவிட்டது, அங்கு தெய்வம் இல்லை, அது வெறும் கல் சிலையாக இருக்கிறது. அங்கே பல நாள் யாகங்களும் ஹோமங்களும் நடப்பித்து ஏதோ ஒரு ஆவியை பிடித்து அதிலே கட்டி வைத்து இது இன்ன கடவுள், அந்த ஆவிக்கு ஒரு பெயரும் சூட்டி இதுதான் இந்த கடவுள் என்று வழிபடுகிற அந்த ஆலயங்களிலே, அந்த கோவில்களிலே தாங்கள் வழிபடுகிற தேவதைகள் அந்த சிலைகளிலே இல்லாமல் போய்விட்டார். என்ன இதோட பெருசா நம்ம அன்னைக்கு ஆன்லைன்ல மெசேஜ் பேச சத்தம். அன்பானவர்களே, ஒரு சிறு நிமிடம், ஒரு 3-4 நிமிடம் பொறுத்துக் கொள்ளுங்கள். இல்லை அவ்வளோ நான் வாங்கினதோட துணி எடுத்தா இருந்தால் அதோட நல்லா இருக்கு. நான் வாங்கினது எனக்கு இப்போ கஷ்டம். என்ன விலை இது? 900 ரூபாய். இது 1590. சைனா பொருள் 1590. 1500 தரலாம். இது விலை மாட்டேங்குது. அதாவது 1400 தந்தி. நம்ம ரெண்டு கொண்டாட்டு பார்த்துறது கொரோனா வீட்டில் கடை போட்டோம். அது கொஞ்சம் கலராக இருக்கும்.
கலராக இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தை எல்லாம் கலராக இது அதோட கொஞ்சம் லெட்டர் பெருசாக இருக்குது. என்ன இதில் வித்தியாசம்? இது இந்தியன் பிரிண்ட், அது சைனா print. அது பேப்பர் குவாலிட்டி லெட்டர் குவாலிட்டி எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. கையில் லெட்டர் இல்லை, கேட்டால் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் நான் வாங்கிக்கிறேன். இது வந்து அது ரொம்ப கனம் வெயிட், இது வெயிட் கம்மி. ஆனால் இதோட லெட்டர் அது பெருசாக இருக்கு இல்லையா? லெட்டரும் எல்லாம் இதில் கொஞ்சம் வித்தியாசம் என்னென்னா இந்த இதில் Colour இந்த மாதிரி கடவுள் ஏசப்பா பேசுனதெல்லாம் வந்து கலர் பிரிண்டாக வரும். இதில் அப்படி இல்லை. இந்தியன் பிரிண்ட், அது சைனா print. இது ஒரு பிக்சர் பாரு. இது 900. இப்போ உள்ளது வந்து 1190. இப்போ உள்ள ஸ்டாக் இருக்கிறது. வாங்குவோமா? இதாங்க. வீட்டிலே இருக்குது, வீட்டிலே இருக்குது, கொண்டு வர அவளுக்கு செல்லுது கொடுக்கறதுக்கு. ஆனால் இது வாங்கினேன். இது அன்னைக்கு இதுக்கு இன்னும் கிடைக்கலன்னா, கடை திறக்கலைன்னா என்ன பண்ணது அவளுக்கு கொடுத்துட்டு பக்கம் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னொன்று இது. ஆனால் இதுதான் பெரிய எழுத்தாயிருக்கு. இதுக்கு கவர் இல்லையா? கவரில் அப்படி தான் வரும். இதே வீட்டிலே வச்சுருக்கலாம். அவ்வளோ சரி, இதுதாங்க விலையை குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாமே குறைக்க முடியாது. புதிய ரேட் 1990. 900 ரூபா வாங்கினீங்கன்னா எடுங்க. இது 1500 ரூபாய்க்கு தரலாம். அவ்வளோதான், 1500. இது எடுங்க. எது வேணும்? அது போதும். புதிய ரேட்டெல்லாம் அது பாட்டுக்கு போயாச்சு. இன்னொரு ரேட்டு ஏறும். 1190 1300 1400 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. பெட்ரோல் டீசல் விலை, டேக்ஸு, வண்டி வாடகை, அது இதுன்னு எல்லாமே டேக்ஸு 100% ஏறும். 50% முதல் 100% டேக்ஸ். எங்கே போய் நிற்கும் ஒன்று தெரியறதில்ல. பழைய ரேட்டுக்கே தரணும். அவ்வளோ எல்லோரும் புதிய ரேட்டுக்கு விற்க ஆரம்பிச்சாச்சு. இருக்க ஸ்டாக் குறைச்சி தாங்க. 50 ரூபா குறையுங்க. அதான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். வா கிறிஸ்துவுக்குள்ளாருங்க. ஃபஸ்ட்டு இங்கே இந்த பக்கம் வாங்க. முதல்ல இங்கே வாங்க. அருமையானவர்களே, உபவாசம் என்பது நான் சொன்னபடி தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனிடத்தில் கற்றுக்கொள்வது தான் உபவாசத்தினுடைய முழு நோக்கம். ஆனால் இன்றைய திருச்சபை தாங்கள்
விரும்புகிறவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக, தங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜபிக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஒரு தவறான வேதத்தை விட்டு முழுவதுமாக 100% வெளியே சென்று விடுகிறார். கேட்டால் நாங்கள் உபவாசம் இருக்கிறோம் என்று சொல்கிறார். நான் உபவாசத்தை குறித்து இங்கு பிரசங்கிக்க வரவில்லை, அது வேறு செய்தி. இருந்தாலும் அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உபவாசத்திற்கு தடை வராம், உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை வராம். ஃபாஸ்டிங் பிரேயர், சாப்பிடாமல் தண்ணீர் குடியாமல் உபவாசம் இருக்கிறோம். உண்மையான உபவாசம் தண்ணீர் குடியாமல் இருப்பது. உணவு உட்கொள்ளாமல், உணவருந்தாமல், தண்ணீர் குடியாமல் இருந்து தேவ சமூகத்தில் தேவனுடைய நடத்துதலுக்காக, தேவனுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்வதற்காக, தேவனிடத்திலிருந்து அநேக வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக இருந்து ஜபிப்பது தான் உபவாசம். ஆனால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? நாம் அறிந்திருக்கிற நடைமுறை நிலைப்பாடு என்ன? நம்முடைய மன விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக ஜபிக்கிறவர்களாய், உபவாசம் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். உண்மையாகவே தண்ணீர் குடியாமல், உணவருந்தாமல் உபவாசம் இருக்கிறார்களா என்று கேட்டால் எல்லோரும் சொல்லுகிறார்கள். என்னிடத்தில் நேரடியாக சொன்னவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் நான் 42 நாள் உபவாசம் இருக்கிறேன். எதுக்குப்பா அப்படின்னா, 42 நாட்களுக்கு அடுத்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்று என் திருச்சபையில் 5 பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். அதற்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். எப்படி 42 நாட்கள் தண்ணீர் குடிப்பாயா, சாப்பிடுவாயா? இல்லை, நான் சாப்பிட்றது தண்ணி குடிப்பேன், இளநீர் குடிப்பேன், பால் குடிப்பேன் என்று சொல்லுவேன். நான் கேட்கிறேன், 42 நாள் உபவாசம் இருக்கிறேன் சாப்பிடாமல் என்று சொல்லுகிறீர்களே, பால் உணவு இல்லையா? அது போன்ற திரவ பொருட்கள் உணவில்லையா? தண்ணீர் தாகத்திற்காக தானே குடிக்கிறீர்கள். உபவாசம் என்பது மோசே 40 நாள் தண்ணீர் குடியாமலும் உணவு உட்கொள்ளாமலும் உபவாசம் தேவசம். அருமையானவர்களே, இதெல்லாம் காரணம் அல்ல, மக்களை வசியப்படுத்துவதற்கான வழிமுறைகள். நான் மாற்று சமய கருத்துக்களிலே சிலவற்றை உங்களுக்கு சொன்னேன். என்ன, அந்த வேதாகமத்தை வாங்குவதற்காக 3 பேர் வந்திருந்தபடியினாலே நான் உங்களோடு சற்று நேரம் தடைப்பட்டது மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆன்லைனில் மெசேஜ் போயிட்டு இருக்கு, பேசாதீங்கன்னா அவங்க கேட்கல. இத்தனை கிறிஸ்தவர்கள், வந்தவர்களில் ஒருவர் போதகர் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கிறார். என்ன சொல்வதென்று தெரியல. அருமையானவர்களே, நான் மாற்று சமயத்திலிருந்து ஒரு கருத்தை சொன்னேன். தாங்கள் ஆராதிக்கிற கோவில்களில் தங்கள் தேவதைகள் அந்த சிலைகளிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த விக்கிரக சிலைகளிலே கட்டப்பட்டிருக்கிற தெய்வீக ஆவிகள் எல்லாம் ஆவிகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. அந்த ஆவிகள் சில காலங்களிலே, அது குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஹோமம் யாகம் முதலமாய் சில நாட்கள் தொடர்ந்து ஹோமங்களும் யாகங்களும் நடத்தி ஆவிகளை வசீகரித்து, அது வசீகரம், ஆவிகளை வசீகரித்து தன்வயப்படுத்துகிறது. அந்த தன்வயப்படுத்தி அந்த மாந்திரிகங்கள் உச்சரிக்க 1,00,000 முறை, 1000 முறை, 10,000 முறை, 1,00,000 முறை, 10,00,000 முறை அந்த சில குறிப்பிட்ட மந்திரங்களை திரும்ப திரும்ப உச்சரித்துக் கொண்டே இருந்தால் நீங்களும் சொல்லுவீர்களே, கிறிஸ்தவர்களும், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்ல முடியாது. ஒரு 50, 10 முறை, 20 முறை இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த வார்த்தைகள் மாறி வேற என்னவோ மாதிரி உச்சரிக்க தொடங்கிடுவீங்க. இயேசுவின் ரத்தம் வேற என்னவோ மாறிடும். இயேசுவின் ரத்தமாக இருக்காது. இந்த இயேசுவின் ரத்தம் வேறு ஏதோ ஒன்றாக மாறும், அல்லது பல பாசைகளாக மாறும். அதுபோல
இவர்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டே இருப்பார்கள், ஸ்லோகங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இவைகளை கேட்கிற அந்த ஆவிகள், அசுத்த ஆவிகள், மரித்து போனவர்களின் ஆவிகள், மிருகங்களின் ஆவிகள், விழுந்து போன தூதர்களின் ஆவிகள், துர்தேவதைகளின் ஆவிகள், இந்த துர்மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டு இவர்களிடத்தில் வந்து சேரும். இந்த ஆவிகளை, அந்த குறிப்பிட்ட அவர்கள் விரும்புகிற அந்த ஆவிகள் வந்து சேர்ந்தவுடன் அவர்கள் யாகங்களையும் ஹோமங்களையும் நிறுத்திவிட்டு அந்த ஆவியை வேறு சில மந்திரங்களை சொல்லி அந்த சிலையிலே கட்டி வைப்பார். சிலையிலே ஆவாகனம் செய்வார். அதுல அந்த ஆவிகளை அந்த சிலையிலே கட்டுவார். இதுதாங்க எல்லா விக்கிரக கோவில்களிலும் இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அங்கே தேவர்கள் இல்லை. இவர்கள் நீங்கள் வழிபடுகிற தேவர்கள் அங்கு நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். இது ஏதோ ஒரு விழுந்த தூதன் அல்லது மரித்து போன மனிதர்களின் ஆவிகளே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நிலைப்பாடுதான் மாற்று சமயங்களிலே என்ன நிலைப்பாடுகள் இருந்ததோ அதே நிலைப்பாடுகள் இன்று கிறிஸ்தவத்திற்குள்ளே உபவாச ஜெபம், பாஸ்டிங் பிரேயர், பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் என்கிற இந்த காரியங்களின் மூலமாக இன்று கிறிஸ்தவத்திற்குள்ளே இவைகளெல்லாம் புகுந்து கொண்டிருக்கிறது. இவர்களெல்லாம் உபவாசம் இருக்கிற போது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், முணுமுணென்று ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, விளக்கை கொளுத்தி முணுமுணென்று ஓதுகிற குறிகாரர்களைப் போல இராதேயுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது வேதாகமத்திலே இருக்கிற ஒரு வசனம். விளக்கை கொளுத்தி வைத்து முணுமுணென்று அதற்கு விளக்குகளுக்கு முன்பாக விளக்கை கொளுத்தி வைத்து அவைகளுக்கு முன்பாக முணுமுணென்று ஓதுகிற குறிகாரர்களைப் போல் இராதேயுங்கள். இது உபவாசம் அல்ல. அருமையானவர்களே, இன்று பல்வேறு மார்க்க வேதங்களில் இருந்து அந்த மதங்கள் சார்ந்த யாகங்களும் ஹோமங்களும் மாந்திரிகங்களும் சூனியங்களும் இன்று திருச்சபைக்குள்ளே உபவாச ஜபங்களாய் மாறியிருக்கிறது, உருமாறி இருக்கிறது. அங்கே வருகிற ஆவிகள் கர்த்தருடைய ஆவி அல்ல, கர்த்தருடைய ஆவி அல்ல. அங்கு இப்படிப்பட்ட இடங்களிலே செயல்படுகிற ஆவிகள் அனைத்தும் என்ன ஆவிகள்? அருவருப்பின் ஆவிகள், அசுத்த ஆவிகள், அந்நிய ஆவிகள், விக்கிரக தேவர்கள் தேவிகளின் ஆவிகள், மரித்து போனவர்களின் ஆவிகள். இதை சொன்னால் இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு, போதகர்களுக்கு, ஆவிக்குரியவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது, எரிச்சல் வந்து விடுகிறது. அனுபவத்தின் மூலமாய் சொல்லுது. இதான் உண்மை. தேவன் இவைகளை அருவருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிக்கலாம். உபவாசம் என்றால் என்ன என்பதற்கு ஏசாயா 53 அல்ல 58 என்று நினைக்கிறேன். அங்கே அவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னுரைத்திருக்கிறார். உபவாசம் என்பது என்ன என்பதை குறித்து சொல்லுகிறார். ஆம், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. மூணு என்று ஓதுவது, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியானவரே வாரும், பரிசுத்த ஆவியானவரே வாரும், பரிசுத்த ஆவியானவரே வாரும். கூப்பிட்ட குரலுக்கெல்லாம் வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அங்கே வருகிற ஆவிகள் வேறு. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென், 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 ஆமென். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பது உபவாச ஜபங்கள் அல்ல. இதெல்லாம் துர்மாந்திரிகம் போன்றது. விளக்கை கொளுத்தி முணுமுணென்று ஓதுகிற குறிகாரர்கள் வாயிலிருந்து உச்சரிக்கப்படுகிற ஸ்லோகங்களை, மந்திரங்களை போன்றது. அருமையானவர்களே, நீங்கள் ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். உபவாசம் என்றால் என்ன என்பதை குறித்து நான் செய்திக்குள்ளே வருகிறேன். இப்படிப்பட்ட உபவாசங்கள் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிறது. துஷ்டத்தனத்தை கையினால் கொத்துகிறதற்கு உபவாசம் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். உபவாசங்களை கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? துஷ்டத்தனத்தை உடைய கையினால் கொத்துகிறதற்கு உபவாசம் இருக்கிறீர்கள். இன்றைய உபவாச ஜபங்களில் அநேக ஜபங்கள் என்ன? பணத்திற்காக, காணிக்கைக்காக, தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக உபவாச ஜபங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
எப்படி திறப்பின் வாசல் ஜெபம் லட்சக்கணக்கானவர்களை கூட்டி வைத்து பல ஆயிரம் பல லட்சம் பணம் காணிக்கை பணத்தை கொள்ளையடிப்பதற்காக மக்களை வசீகரிக்கிறார்களோ அது போன்றதே உபவாசங்கள். உபவாசம் என்பது உண்மையிலேயே என்னது? கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரிடத்திலே, தேவனிடத்திலே, பிதாவினிடத்திலே கற்றுக்கொள்வது. அதை அவர் கற்றுத் தருவதற்காக, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்று கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்வதற்காகத்தான் உபவாசம் இருக்க வேண்டும். பரிசுத்த பவுல் அதைத்தான் இங்கே சுட்டி காட்ட வருகிறார். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை இராதபடி இருவரும் என்றால் யார்? போதகரும் விசுவாசியுமா? இல்லை, கணவனும் மனைவி. கணவனும் மனைவி உபவாசத்திற்கு தடை வராதபடி மனைவி உபவாசம் இருக்க செல்கிறார். திருச்சபை போதகர் அழைக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உபவாச கூட்டம் திருச்சபையில் தான் நடக்கும். போதகர் தானே அழைப்பு விடுத்திருப்பார். அங்கே மனைவியானவள் உபவாசத்திற்கு செல்லுகிறார். எத்தனை நாள்? சில சபைகளிலே ஒரு நாள், ஒரு பகலும் அல்ல, காலையில் 10 மணி, மாலையில் 3 மணி. இதுதான் இன்னைக்கு பரவலா இருக்கக்கூடிய உபவாசம். சில சபைகளில் நடு இரவு ஜெபம், ஒரு நாள் பகலும் இரவும் உபவாசம். கணவனுடைய அனுமதி இல்லாமல் செல்கிற அநேக பெண்கள், மனைவிகள் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் கணவனிடத்தில் அவர்கள் அனுமதி பெறுவதில்லை. அது வேறு விஷயம். அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார் உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும். இவர் சொல்லுகிற உபவாசம் 40 நாள் உபவாசம், அல்லது 21 நாள் உபவாசம், அல்லது 3 நாள் 7 நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உபவாசத்திற்கு தடை வராதிருக்கும்படி கணவனும் மனைவியும் சேர்ந்து தீர்மானம் எடுக்கிறது. 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறது, அல்லது 7 நாட்கள் உபவாசம் இருக்கிறது, அல்லது 9 நாட்கள் உபவாச ஜெபம் இருக்கிறது, அல்லது 21 நாட்கள் உபவாச ஜெபம் இருக்கிறது. இதுக்கெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வேடதாரிகள், ஏமாற்றுகிறார்கள், மக்களை வஞ்சிக்கிறார்கள். மக்களை ஏமாற்றி நான் 42 நாள் உபவாசம் இருந்தேன், 21 நாள் உபவாசம் இருந்தேன். இல்லை, இது உபவாசம் அல்ல. இவர்கள் கட்டியான உணவை அருந்துவதை விட்டுவிட்டு லகுவாக திரவ நிலையில் உணவுப் பொருட்களை உட்கொள்ளுகிறார்கள். பாலாக, ஆலைச்சாக, அல்லது வேறு ஏதோ பொருளாக, பழங்களாக. ஜனங்களின் பார்வைக்கு நாங்கள் 42 நாள் உபவாசம். இதெல்லாம் அபத்தம், பொய். ஜனங்களை நம்ப வைக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள். அதை விட்டுவிடுவோம். அருமையானவர்களே, இங்கே அவர் சொல்லுகிறார் 2 நாள், 3 நாள், 4 நாள், 7 நாள், 10 நாள், 9 நாள், 20 நாள், 40 நாள் உபவாசம் இருக்க வேண்டுமா? கணவனும் மனைவியும் சேர்ந்து தீர்மானம் எடுங்கள் என்கிறார். அதில் கணவனுக்கு விருப்பம் இல்லை. 40 நாள் அல்லது 21 நாள் உபவாசத்திற்கு, அல்லது 7 நாள், குறைந்தபட்சமே சொல்கிறேன், 3 நாள் உபவாசத்திற்கு கூட கணவனுக்கு விருப்பம் இல்லை, அல்லது மனைவிக்கு விருப்பம் இல்லை. கணவன் விரும்புகிறான், மனைவிக்கு விருப்பம் இல்லை. தயவாக சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், ஒருவருக்கு அதில் விருப்பம் இல்லை என்றாலும் அந்த உபவாச ஜெபத்திற்கு தடை வருகிறது என்றால் நிறுத்திவிடுங்கள். இருவரும் மனமொத்து கருத்தொருமித்து, கணவனும் மனைவியும் கருத்தொருமித்து 3 நாட்கள் உபவாசம் இருக்க தீர்மானிக்கிறீர்கள் என்றால் 2 நாட்களோ, 1 நாளுக்கு மேல், 1 நாளுக்கு மேல். ஒருவேளை அதில் யாரும் ஒருவருக்கு தண்ணீர் குடிக்காமலும் உணவு சாப்பிடாமலும் 1 நாள் கூட இருக்க முடியாது. பல வியாதிகளால் அவதிப்படுகிறவர்கள் நிச்சயமாக இருக்க முடியாது. டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், ஹைப்பர்டென்ஷன், டயபெட்டிஸ்,
பிளட் சுகர், இப்படிப்பட்ட வியாதிகள் இருக்கிறவர்களுக்கு வேளா வேளைக்கு உணவு அருந்தவில்லை என்றால், அதிலும் பிளட் சுகர் உள்ளவர்களுக்கு, டயபெட்டிஸ் உள்ளவர்களுக்கு, ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி, மேலதிக பிளட் பிரஷர், இரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு, கார்டியாக் இருதய சம்பந்தமான வியாதிகள் உள்ளவர்களுக்கு ஒரு வேளை கூட உணவு இருந்தாமல், ஏதோ சிறிது, பெருசா ரொம்ப சாப்பிடுவாங்கன்னு சொல்லல, ஏதோ சிறு அந்த நேரத்திற்கு அவர்கள் சாப்பிடவில்லை என்றால் அவர்களால் இருக்க முடியும். அப்படிப்பட்டவர்கள் சாப்பிடாமல் உபவாசம் இருப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். ஏனெனில் அவர்களுடைய உடல் ரீதியான குறைபாடுகள் அவர்களை உபவாசத்திற்கு அனுமதிக்காது. மற்றவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள், கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அந்த உபவாசத்திற்கு நீங்கள் கருத்தொருமித்து முடிவெடுத்து தீர்மானம் எடுங்கள். தீர்மானம் எடுத்த பிற்பாடு அந்த தீர்மானத்திலே உறுதியாக இருங்கள். 2 நாள் 3 நாள் போய்விட்டது, கணவனுக்கு மனைவி வேண்டும், மனைவியோடு உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். வேண்ட குற்றம் என்று சொல்லவில்லை, அதைத்தான் அங்கே பரிசுத்த பவுல் வலியுறுத்துகிறார். கணவனுக்கு உடல் உறவு தேவைப்படுகிறது, அல்லது கணவனுக்கு தேவைப்படவில்லை என்றால் மனைவிக்கு தேவைப்படுகிறது. தினந்தோறும் உறவிலே ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் 1 நாள் 2 நாள் 3 நாள் ஒன்றும் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். உடல் உறவு வேண்டாம் என்று தவிர்த்து உபவாசத்திற்கு இருக்கிறோம் என்று சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் உபவாசத்திற்கு செல்லாதிருங்கள் என்று சொல்லுகிறார். உபவாசம் இருப்பதற்கு தீர்மானமே செய்யாதிருங்கள். உங்களால் 3 நாள் 7 நாள் உபவாசத்திற்கு எடுத்த தீர்மானத்தின்படி 7 நாட்கள் அந்த உபவாசத்தை உங்களால் நிறைவு செய்ய முடியும் என்றால், உணவருந்தக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது, உடல் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த 3லும் இல்லை, நீங்கள் நீராகாரம் சாப்பிடுவீர்கள், கடினமான உணவுகளை தவிர்ப்பீர்கள் என்று வைத்துக் கொண்டாலும் உடல் உறவு தகாது. கணவனும் மனைவியும் இணைந்து ஒருவருக்கொருவர் ஐக்கியமாய் உடல் உறவு கொள்ளுகிற அந்த காரியம் உபவாசத்திற்கு அடுத்ததல்ல. தீர்மானம் எடுத்து விட்டீர்கள், 3 நாள் அல்லது 7 நாள் உபவாசம் இருக்கிறோம் என்று இடையில அந்த உபவாசத்தை முறைக்காதிருங்கள். கணவனுக்கு அது வேண்டும் அல்லது மனைவிக்கு அது வேண்டும் என்றால் அப்படிப்பட்டவர்கள் உபவாசத்திற்கு செல்லாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதான் உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி, அதான் கருத்தொருமித்த தீர்மானத்தின்படி பிரிந்திருக்க சம்மதித்தால், 3 நாட்கள் நாம் பிரிந்திருப்போம், நமக்குள்ளே எந்த உடல் ரீதியான தொடர்பும் இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் தொடுதல் கூட இருக்கக்கூடாது, ஒருவரை ஒருவர் உடலோடு உடல் தொடுவதோ கைகளால் தொடுவது கூட இருக்கக்கூடாது என்கிற தீர்மானம் எடுத்துக்கொண்டு அந்த தீர்மானத்திலே உறுதியாய் இருக்க முடியுமானால் மட்டும் தீர்மானம் எடுங்கள், உபவாசம் இருங்கள் என்று சொல்லுகிறார். இதுக்கு மேல நாம் விவரிக்க விரும்பவில்லை. அருமையானவர்களே, ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். எப்படி? நீங்கள் இதற்கு ஒத்துக்கொண்டால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்லாதிருங்கள். கணவனுக்கு மனைவி உபவாசம் இருப்பதில் சம்மதம் இல்லை என்றால் காரணம் என்ன? அவருக்கு மனைவி தேவைப்படுகிறாள், கணவனுக்கு மனைவி தேவையாயிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இல்ல, நீ கேடு கட்டும் போ, நான் உபவாசம் இருக்கத்தான் போவேன் அப்படின்னு கணவனிடத்துல சொல்லிட்டு மனைவி தன்பாட்டிற்கு கணவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாமல் உபவாசத்திற்கு போதகருடைய கட்டளைப்படி தன்னுடைய மனவிருப்பத்தின்படி உபவாசத்திற்கு 3 நாட்கள் செல்கிறாள் என்றால், அது 1 நாளாக இருந்தால் கூட, அன்பானவர்களே,
மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், அது தகாத காரியம். அவனுடைய தேவையை, கணவனுடைய தேவையை மனைவி பூர்த்தி செய்யாமல் இருக்கிறாள். இதே நிலை மனைவிக்கு உண்டு. மனைவியானவள் கணவன் உபவாசம் இருப்பதை விரும்பவில்லை. காரணம் என்ன? வேறொன்றுமல்ல, அவளுக்கு உடல் தேவை, கணவன் தேவை. அவளுடைய உடல் உறவுக்கு கணவன் தேவையாக இருக்கிறான். ஆக அவள் கணவன் ஒரு நாள் அல்லது 3 நாட்கள் உபவாசம் இருப்பதை தவிர்க்க விரும்புகிறாள். அதுக்கு சம்மதம் இல்லை. அப்படியானால் நீ உபவாசம் இருக்க செல்லாதே. சென்று விட்டால் கணவனோ மனைவியோ இருவரும் கருத்தொருமித்து தீர்மானம் எடுத்து உபவாசம் இருக்க செல்லாமல் ஒருவர் விட்டு கொடுத்து இன்னொருவர் போகிறீர்கள் என்றால் நிச்சயமாக அங்கே தவறு நடக்கும். காரணம், மனைவியானவள் வேற்று புருஷர்களை தேடுவாள். ஏன்? அவள் தான் சொல்லிவிட்டாளே, நீங்கள் உபவாசத்திற்கு செல்ல வேண்டாம், எனக்கு நீங்கள் தேவை. கணவன் அதை மீறி 3 நாள் அல்லது 2 நாள் 3 நாள் 7 நாள் உபவாசத்திற்கு சென்று விட்டான். மனைவி எங்கே செய்வாள்? தன்னுடைய உடல் தேவைக்காக புற ஆடவர்களை, அந்நிய புருஷர்களை தேடுவாள், நாடுவாள் தானே. அதே நிலைதான் கணவனுக்கும். ஏன்னா அவ ஏற்கனவே சொல்லிட்டா, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, எனக்கு இதில் சம்மதம் இல்லை, நீங்கள் உபவாசம் இருக்க செல்ல வேண்டாம். அதே நிலைப்பாடு கணவனுக்கும். எனக்கு நீ 7 நாள் 3 நாள் 1 வாரம் 10 நாள் உபவாசம் இருப்பதில் எனக்கு சம்மதம் இல்லை, நீ செல்ல வேண்டாம் என்பதை அவன் முன்கூட்டியே சொல்லிவிட்டான். அதை மீறி அவள் செல்கிறாள் என்றால் நிச்சயமாக அவன் அந்நிய பெண்களை தேடுவான். படுக்கை அங்கே என்ன நடக்கிறது? கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. உங்கள் உபவாசங்களே தவறு, உபவாச ஜபங்களே தவறான நோக்கத்தோடு செய்கிறீர்கள். 2வது தவறு, கணவனுக்கு விருப்பம் இல்லாமல் மனைவியும், மனைவிக்கு விருப்பம் இல்லாமல் கணவனும் உபவாசம் செய்கிறது தகாத காரியம். 2வது குற்றத்தை நிறைவேற்றுகிறீர்கள். அருமையானவர்களை, அதனால் தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள், உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு, சாத்தான் உங்களை கண்ணியில் அகப்படுத்துவதையே நோக்கமாக கொண்டிருப்பார். அன்பான விசுவாசிகளே, கிறிஸ்தவ இறைமக்களே, கிறிஸ்தவ ஊழியர்களே, கிறிஸ்தவ போதகர்களே, கிறிஸ்தவ ஊழியக்காரிகளே, கிறிஸ்தவ விசுவாசிகளே, சாத்தான் உங்களை கண்ணியில் அகப்படுத்துவதற்காக கங்கணம் கட்டி கொண்டே இருப்பார். ஏனெனில் அவனுக்கு பெயர் என்ன? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறான். உபவாசம் உங்களுக்கு கண்ணியாக இருக்கும். அவன் விரித்திருக்கிற ஒரு வலையாக இருக்கும். அந்த வலையிலே சிக்கிக் கொள்ளுகிறீர்கள் என்றால் தவறு ஆரம்பமாகிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுக்குத்தான் ஆலோசனை சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனை. இருவரும் சம்மதித்தால் அன்று, அந்த சம்மதத்தின்படி, அந்த எடுத்துக்கொண்ட உறுதியான தீர்மானத்திலே உறுதியாய் இருந்தால் ஒழிய, இருக்க முடியும் என்றால் ஒழிய உபவாசம் இருக்காதீர்கள் என்று சொல்லுகிறார். காரணத்தையும் சுட்டிக்காட்டிவிட்டார். என்ன காரணம்? உங்களுக்கு விரதத்துவம் 3 நாள் 7 நாள் 9 நாள் 10 நாள் 15 நாள் அல்லது 16 நாள் 20 நாள் 21 நாள் பிரிந்து வாழ, ஒருவர் கணவனும் மனைவியும் பிரிந்து, அந்த உடலுறவு சுகம் என்பது வேண்டாம், நாம் இணைந்து உபவாசம் இருப்போம். கணவனும் மனைவியும் இணைந்து உபவாசம் இருக்க விரும்பினார் ஒளியே விரதத்துவம், அந்த விரதத்துவம், அந்த எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே உறுதியாக தரித்திருப்போம். இடையிலே நம்மில் எவரும் அந்த உறவை வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று தீர்மானம் எடுத்தால் ஒழிய இருவரும் சேர்ந்து உபவாசமார்கள். கணவன் மட்டும் உபவாசம் இருந்து மனைவி தன்னை
தாங்கிக் கொள்ள முடியாமல் கட்டாயப்படுத்தி இரவிலே கணவனை உறவு கலைத்தாலும் அது குற்றம். கணவன் மனைவியை வலுக்கட்டாயமாய் உறவுக்கு அழைத்தாலும் அது குற்றம். இது ரெண்டும் நடக்கவில்லை, வெளியிலே ஆட்களை தேடுகிறார்கள் என்றால் அது பாவம். அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்கள் உபவாசம் இருக்க செல்லாதீர்கள். அங்கே சொல்லுகிறார், மறுபடியும் கூடி வாழுங்கள். இந்த இடத்திலே சாத்தான் தன்னுடைய வலை, அந்த விரித்த வலையிலே நீங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி சாத்தான் உங்களை தூண்டி, அந்த உடலின்ப இச்சையை தூண்டி உங்களை விரதத்துவத்தில் இருந்து, உபவாசத்திற்கான விரதத்துவம், தண்ணீர் குடியாமலும் உணவருந்தாமலும், ஆண்கள் பெண்களை தொடாமலும் பெண்கள் ஆண்களை தொடாமலும், உடல் உறவு கணவனும் மனைவிக்கும் இடையிலே உடல் உறவு இல்லாமலும் பிரிந்து வாழ சாத்தான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டான். ஏன் உங்களுடைய விரதத்துவத்தை முறிக்க வேண்டும்? இதற்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள், மறுபடியும் கூடி வாழுங்கள் என்கிறார். அருமையானவர்களே, 6வது வசனம். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். இதை அவர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று சொல்லவில்லை. இது என்ன சொல்லுகிறார்? நான் கட்டளையாக சொல்லாமல் ஆலோசனையாக சொல்லுகிறேன், யோசனையாக சொல்லுகிறேன். யோசனை என்றால் ஆலோசனை என்று சொல்லுகிறேன். அருமையானவர்களே, 7வது வசனம். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே, யாரை போலவே? பவுலை போலவே இருக்க விரும்புகிறேன் என்கிறார். எப்படி? அவர் விவாகம் இல்லாதவர், திருமணம் ஆகாதவர். அவருடைய அழைப்பு ஒருவேளை விவாகம் இல்லாதிருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கான அழைப்பாக இருக்கலாம். அப்படி என்று அவர் சொல்லவில்லை. நான் என்னை போல் இருக்க விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், ஆயிலும் அவன் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவன் அவனுக்குரிய வரம் உண்டு. இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறபடியினால் நான் எண்ணுகிறேன், பவுலுக்கு அந்த வரம் இருந்திருக்கிறது. பவுலுக்கு அந்த வரம் திருமணமாகாமல் ஒரு பெண்ணோடு கூடி வாழாமல் தனித்திருந்து வாழ்ந்து கர்த்தருக்கு பணி செய்வதற்குரிய ஒரு வரமும் அழைப்பும் இருந்திருக்கிறது. அந்த வரமும் அந்த அழைப்பும் இருந்தபடியினால் அவன் பெண்களை தேடவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை போலவே இருந்து விட்டால் நலமாயிருக்கும், இருந்துவிட விரும்புகிறேன். ஆகிலும் அவன் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவன் அவனுக்குரிய வரம் உண்டு. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரம் இருக்கிறது என்று சொல்கிறார். சிலர் குடும்பமாக கணவன் மனைவியாக சேர்ந்து ஊழியம் செய்வதற்கான வரம் இருக்கிறது. சிலருக்கு கணவன் மட்டும் ஊழியம் செய்வதற்குரிய வரம் இருக்கிறது. மனைவிக்கு அதிலே ஊழியங்களிலே ஈடுபாடு இல்லாமலே இருக்கும். ஆனால் குடும்பத்திலே அவர்கள் அந்யோன்யமாய் இருப்பார்கள். கணவனும் மனைவியும் அந்யோன்யமாய் இருந்து வாழ்ந்து கொண்டு கணவன் மட்டும் ஊழியம் செய்கிற குடும்பத்தார்களும் கணவர்களும் இருக்கிறார்கள். பெண்கள் மட்டும் ஊழியம் செய்து கொண்டு கணவர்களுக்கு ஊழியத்திலே ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். இவைகள் இல்லை என்று சொல்லவில்லை, அவரவருக்கு அனுமதிக்கப்பட்ட வரம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் அநேகர் மனைவி இருக்கையிலேயே அநேக வைப்பாட்டிகளை வைத்துக் கொள்வதற்கும் வரம் இருக்கிறது. அது வேறு வரம், அது வேதாகமத்திலே சுட்டிக்காட்டப்படுகிற வரங்கள் அல்ல. இது இவர்களுடைய சுய இச்சைகளின்படியான வரங்கள். அவர்களாக தேடிக்கொள்ளுகின்ற வரம், அவர்களாக கற்பித்துக் கொள்ளுகின்ற, தங்களுக்கென்று ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற வரங்கள். அந்த வரங்களை குறித்து நான் இங்கே பவுலும் சொல்லவில்லை, நானும் சொல்ல வரவில்லை. அருமையானவர்களே, அருமையானவர்களே, ஆகிலும் அவன் அவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவன் அவனுக்குரிய வரம் உண்டு என்று சொல்லிவிட்டு அடுத்து அவர் சொல்லுகிறார், அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அது என்ன வரம்? அது என்ன வரம்? அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுட்டிக்காட்டுகிறார்.
மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள். உங்கள் வேதாகமங்களை மத்தேயு 19ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 11, 12 ஆகிய வசனங்களை நான் படிக்க விரும்புகிறேன். அவனவனுக்கு அருளப்பட்ட வரம் ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இன்னொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அந்த வரம் என்ன என்பதை கேளுங்கள். அதற்கு அவர், வரம் பெற்றவர்களே தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த வசனத்தை? முந்தின வசனம், முந்தின 3 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதலால் 8வது வசனத்தில், அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. எப்போ ஆதி முதலாய்? மோசேயின் சட்டத்தின் வழியாக ஒரு மனைவிகளை தள்ளிவிடலாம் என்கிற சட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கும் நிபந்தனைகள் இருக்கிறது. வேசித்தனத்தினால் ஒழிய கணவனை விட்டு அடுத்தவனோடு அந்நிய புருஷனோடு உறவு வைத்துக் கொண்டால் ஒழிய ஒரு கணவன் தன் மனைவியை தள்ளிவிடல் ஆகாது. வேசித்தனத்திலே பிடிக்கப்படுகிறவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும் என்கிற கட்டளைகளை மோசையின் மூலமாய் கர்த்தர் கொடுத்தார். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய், அதாவது மனிதர்கள் மாம்ச சரீரத்திலும் சரி ஆவிக்குரிய உடல் உற சரீரத்திலும் சரி படைக்கப்பட்ட போது ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை என்கிறார். தள்ளிவிடுகிற அந்த பிரமாணம், மனைவியை தள்ளிவிடுகிற பிரமாணம் ஆதி முதலாக இருக்கவில்லை என்கிறார். ஆதலால் எவனாயிலும் தன் மனைவியை வேசித்தனம் செய்ததன் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபசாரம் செய்கிறவனாயிருப்பான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை, எவனாகிலும் தன் மனைவி வேசித்தனம் செய்தது நிமித்தமே அன்றி. இதான் பழைய ஏற்பாட்டு கட்டளை, மோசே கொடுத்த கட்டளை. வேசித்தனத்தினால் வேசித்தன முகாந்தரத்தினால் ஒரு மனைவி தள்ளிவிடப்படலாம். ஆண்டவரும் அதை வலியுறுத்துகிறார். வேசித்தனத்தினால் அன்றி, வேசித்தனம் செய்ததன் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் பண்ணினால் அவன் விபச்சாரனாயிருக்கிறான். அவள் விபச்சாரியானதால், வேசித்தனம் செய்ததால் தள்ளிவிடப்பட்டாள். இவன் வேசித்தனம் செய்யாமலே, மனைவியானவள் பிறரோடு அருவருப்பானதை உடல் உறவை வைத்துக் கொள்ளாமலே இவன் அவளை தள்ளிவிட்டு வேறொரு பெண்ணை வைத்துக் கொண்டால் இவன் விபச்சாரனாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருக்கிறான். வேசியோடு, வேசித்தனத்தினால் தள்ளிவிடப்பட்டவளை அந்நிய புருஷர்களோடு உறவு வைத்துக் கொண்டபடியினால், அந்நிய புருஷர்களோடு விபச்சாரம் செய்தபடியினால், ஒரு கணவனால் தள்ளிவிடப்பட்ட ஒரு மனைவியை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாயிருக்கிறார். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்து போகல, அவர்கள் டைவர்ஸ், விவாகரத்து வாங்கி இருக்கிறார்கள். காரணம் வேறு ஏதோ காரணங்கள், வேசித்தனம் அல்ல. விபச்சாரத்தினால் தள்ளிவிடப்பட்டவளை, வேசித்தனத்தினால் அந்நிய புருஷர்களோடு உடல் உறவு வைத்துக் கொண்டதினால் விவாகரத்து கொடுத்து தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் செய்கிறவன் வேசியோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறான். ஆகவே அவனும் விபச்சாரனாயிருக்கிறான். அது குற்றம், அது பாவம். தள்ளிவிடப்பட்டவளை விவாகம் பண்ணுகிறவன் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 10வது வசனம், அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, மனைவியை பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்லவே என்றார்கள்.
மனைவிகளை குறித்து புருஷருடைய கணவர்களுடைய காரியம் இப்படிப்பட்டதாக இருந்தால் அவர்கள் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்லவே. ஏன்னா எந்த வழியிலும் தவறான நடத்தைக்கு கர்த்தர் இடம் கொடுக்கவில்லை, கணவனுக்கும் இடம் கொடுக்கவில்லை, மனைவிக்கும் இடம் கொடுக்கவில்லை. அவள் தள்ளிவிடப்பட்டவளே, வேசித்தனத்தினால் விபச்சாரத்தினால் தள்ளிவிடப்பட்டவளே. அதே 2 காரணங்களினால் தள்ளிவிடப்பட்ட புருஷனும் தள்ளிவிடப்பட்டவனே. அவனோடு வேறொருத்தி கூடி வாழுகிறாள் என்றால் அவளும் விபச்சாரியாகிறாள். விபச்சாரத்தினால் தள்ளிவிடப்பட்ட ஒரு பெண்ணோடு கூடி வாழுகிற இன்னொரு புருஷனும் விபச்சாரனாயிருக்கிறார். வேசித்தனம் முகாந்தரம் இன்றி விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வது குற்றமல்ல. அப்படி வேசித்தன முகாந்தரம் இன்றி விவாகரத்து பெற்ற ஒரு பெண்ணை ஒருவன் விவாகம் செய்து கொண்டால் அவன் வேசித்தனம் பண்ணுகிறான் என்பது பொருள் அல்ல. அது அவனுடைய மன விருப்பத்தின்படி அவன் தள்ளிவிடப்பட்டிருக்கிறாள், விவாகரத்து பெற்றிருக்கிறாள், நல்ல நடத்தை உள்ளவள். ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒத்துப்போகாதபடியினாலே அந்த குடும்பத்தோடு இணைந்து வாழ முடியாத சூழலிலே அவள் விவாகரத்து பெற்றிருக்கிறாள். அவள் இன்னொரு ஆடவனை விவாகம் செய்து கொள்வதில் குற்றமில்லை, இன்னொருவன் அவளை விவாகம் செய்து கொள்வதில், அவரோடு கூடி வாழ்வதில், விவாகம் செய்து கூடி வாழ்வதில் குற்றமில்லை என்பதுதான் இந்த வசனத்தினுடைய பொருள். அருமையானவர்களே, 11ஆம் வசனம். அதற்கு அவர் வரம் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அது என்ன வரம்? அதைத்தான் பவுல் சொல்லுகிறார். அவனுக்கு விதிக்கப்பட்ட வரம், அனுமதிக்கப்பட்ட ஒருவனுக்கு ஒரு வரம். எனக்கு திருமணம் செய்யாமல் இருக்க வரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதை பவுல் தன்னை வைத்து சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறார்? என்னை போல எல்லாரும் இருந்து விட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதை விவாகம் செய்யாமல் எல்லா ஆடவர்களும் எல்லா பெண்களும் இருந்து விட்டால் நலமாயிருக்கும் என்கிறார். தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம், வேறு காரணங்களுக்காக அல்ல. தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வாஞ்சையினால் தங்களை ஆடவர்களால் ஆண்களால் தீட்டுப்படுத்தாமலும் தங்களை பெண்களால் தீட்டுப்படுத்தாமலும் கர்த்தருக்கென்று தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று விவாகம் இல்லாத இருக்கிறவர்கள் வரம் பெற்றவர்கள். அந்த வரம் இருந்தால் ஒருவனுக்கு ஒரு மாதிரியும் எல்லாருக்கும் அந்த வரம் இருக்கணும்னு கட்டாயம் இல்லை என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே இயேசு என்ன சொல்லுகிறார்? தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும், அன்னகர்கள் என்றால் விவாகம் இல்லாத, அன்னகன் அந்தகன், அன்னகன் அந்தகன் ரெண்டுக்கும் வார்த்தை வித்தியாசம் உண்டு. அன்னகன் என்றால் விவாகம் இல்லாதவன், அந்தகன் என்றால் குருடன். அந்தகன் என்றால் குருடன், மாம்சீக கண்கள் குருடாகி, ஆவிக்குரிய கண்கள் அல்ல, மாம்சீகம் எல்லோருக்கும் இருக்கிறது போல 2 கண்கள் இல்லாதிருக்கிறவன், குருடனாயிருக்கிறவன் அந்தகன். அன்னகன் என்றால் ஒரு பெண்ணை திருமணம் செய்யாத, பிறரோடும் வேற்று பெண்களோடும் திருமணம் செய்யாமல் லிவ் டுகெதர், வேறு பெண்களோடு இணைந்து வாழாதிருப்பான். திருமணம் செய்யாதிருப்பவர்கள் மட்டுமல்ல, சிலர் திருமணம் செய்யாமல் வேறு பெண்களோடு சகோதரிகள் என்று வேறு சிலரை வைத்துக் கொள்வார்கள். அது விபச்சாரம். அப்படிப்பட்ட நிலைப்பாடு இன்றைய திருச்சபைகளிலே இருக்கிறது. இதை பவுலே வேறு ஒரு இடத்திலே சொல்லும். சகோதரிகள் என்று சொல்லிக் கொண்டு சிலர் பெண்களை தங்களுக்கு துணையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் விவாகம் இல்லாதவர்களாய் தாயின் வயிற்றிலிருந்து பிறப்பிக்கப்பட்டவர்களே இருக்கிறார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவர்களாக விரும்பினாலும் கூட அவர்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது, பெண்களோடு இணைந்து வாழ
முடியாது, அனுமதி இல்லை. அந்த வரம் அவர்களுக்கு இருக்கு. விருப்பம் இருந்தாலும் அதை அடக்கி ஆளுகின்ற இச்சையடக்கத்தோடு பெண்களோடு உறவு வைத்துக் கொள்ளாமல் திருமணத்தின் மூலமோ திருமணத்தின் வெளியிலோ லிவ் டுகெதர் என்கிற அந்த பாரம்பரியம் இன்றைய உலக வழக்கம் லிவிங் டுகெதர். திருமணம் செய்யாமலே இணைந்து வாழுகிறார்கள். அவர்களுக்கு கசப்பு, அதாவது திகட்டி போகும் மட்டும் வேற்று ஆடவர்களோடும் வேற்று பெண்களோடும் திருமணம் செய்யாமலே உறவு வைத்துக் கொண்டு ஒரே அறையிலே வாழுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இன்றைய கிறிஸ்தவ உலக சமுதாயத்திலே வந்திருக்கிறது. அதே வாழ்க்கை முறை கிறிஸ்தவத்திற்குள்ளே கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ளும் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. நீங்கள் தொலைக்காட்சிகளிலே வெளிப்படையாக விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் லிவிங் டுகெதர் அல்லது லிவ் டுகெதர், ஒரு ஆணும் திருமணமாகாத ஒரு பெண்ணும் திருமணமாகாத ஒரு வாலிபனும் இணைந்து வாழ்வது விபச்சாரம். வேறு வார்த்தைகளில் சொல்வதற்கு வழியே இல்லை. நீங்கள் விரும்பினால் சேர்ந்து வாழ்வீர்கள், விருப்பம் இல்லை என்றால் பிரிந்து செல்வீர்கள். அப்போ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அவ எளிச்சவாயா? பெண்ணே, நீ பல ஆண்டுகள் சில ஆண்டுகள் வேறொருவனோடு இணைந்து வாழ்ந்தாய் திருமணம் இல்லாமல். இப்பொழுது அவனை விட்டு பிரிந்து திருமணம் செய்து கொள்ளுகிறாய். அப்ப உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறவன் இளிச்சவாயனா? அதை புரிந்து கொள்ள. இது எந்த நிலையிலும் அது விபச்சாரம். உன்னை விவாகம் செய்து இப்படி லிவ் டுகெதர், வேறு திருமணமாகாமலே வேற்று ஆண்களோடு வாழ்ந்தவளே, உன்னை திருமணம் செய்தவன், முறைப்படி உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறவன் உன்னோடு விபச்சாரம் செய்கிறவனாயிருக்க. நீ மட்டுமல்ல விபச்சாரி, உன்னை திருமணம் செய்து கொள்ளவனையும் விபச்சாரனாக்கி விடுகிறாய். அதுபோலத்தான் ஆண்களும். நன்றாக புரிந்து கொள்ளும். முறைகேடான உறவு முறைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிற இந்திய சமுதாயமே, இந்த உலக சமுதாயமே, கிறிஸ்தவ சமுதாயமே, நீங்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக போதகர்கள் இருக்கிறார்கள், அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள், தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், ஊழியக்கார பெண்கள் இருக்கிறார்கள், விசுவாசிகள் இருக்கிறார்கள். இது சீர்கட்ட நிலை அல்லவா? கிறிஸ்தவம் ஆவிக்குரியதாக இருக்கிறது என்று எண்ணிக்கொள்கிறீர்களா? இதே நிலைப்பாடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரோடு கூடி வாழ்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு அந்நிய ஆவிகளோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் விபச்சாரம் தானே. அருமையானவர்களே, இங்கே சொல்லுகிறார், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு. யார் அவர்கள்? நான் நேற்றைய சனிக்கிழமை செய்தியிலே சொல்லியிருக்கேன். ஒருவனை அல்லது ஒருத்தியை, இந்த பெண்ணுக்கு திருமணமே ஆகக்கூடாது என்று கங்கணம் கட்டி வரிந்து கட்டி கொண்டு செயல்படுகிற உறவினர்களும் இருப்பார்கள், அயலகத்தார்களும் இருப்பார்கள், அந்த ஊராரும் இருப்பார்கள். உற்றார் உறவினர் இன ஜன பந்துக்கள் ஊரார் அனைவரும் ஒருமித்து கூடி அவரவர் நிலைகளிலே நின்று இந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்கக்கூடாது என்று வருகிற எல்லா திருமண சம்பந்தங்களையும் தடுத்து விடுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதுபோல ஒரு ஆணுக்கு இவனுக்கு எந்த சூழ்நிலையிலும் இவனுக்கு திருமணமே நடக்கக்கூடாது, இவன் பெண்ணை திருமணம் செய்யவே கூடாது, இவனுக்கு சந்ததி வரவே கூடாது, இவன் திருமணத்தின் மூலமாய் வளர்ந்து விடக்கூடாது. ஏனெனில் சிலர் திருமணம் செய்கிற போது அநேக டவுரி, லட்சக்கணக்கில் பணம், அவள் பணக்காரியாக இருப்பாள், ஐஸ்வர்யம் மனவளாக இருப்பாள், செல்வந்தனுடைய மகளாக இருப்பாள், அவள் திரளான ஐஸ்வர்யங்களோடு இவனுக்கு மனைவியாவாள். அப்படிப்பட்ட பெண்களும் வரக்கூடாது. ஒரு ஏழை பெண்ணை கூட அவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. வருகிறதை எல்லாம் தடை செய்கிறவர்கள் மனுஷர்களால் தடை செய்யப்படுகிற விவாகமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்னகர்கள் பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறார்கள். இவர்கள் மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள். இந்த அன்னகர்கள்
சமுதாயத்திலே இன்னும் ஒரு பிரிவினர் இருக்கிறார். யார்? கந்தாகே அரச பணிகளின் நிமித்தமாய். இன்றைய மன்னர் காலங்களிலே தேசங்கள் பிராந்தியங்களின் ஆட்சியாளர்களாக சிறு குறு நில நாடுகள், பெருநாடுகள், பெரும் வல்லரசுகள், குறுநில நாடுகள், இப்படிப்பட்ட நாடுகளின் ஆட்சியாளர்களாக மன்னர்களும் அரசர்களும் இருந்த காலங்களில், சக்கரவர்த்திகளும் பேரரசர்களும் இருந்த காலத்தில் அவர்களுடைய ஆட்சி பணி நிமித்தம் அவர்களுடைய அந்தப்புறங்களிலே, பெண்களின் பகுதிகளிலே அந்தப்புற காவலாளர்களாய், அரசு பணியாளர்களாய், மந்திரிகளாய் இருந்தவர்கள் விதையடிக்கப்பட்டவர்களாய். இந்த காளை வண்டி, மாட்டு வண்டிகளை பார்த்திருப்பீர்கள். அந்த காளைகளை அந்த மாட்டு வண்டியை இழுத்து செல்லுகிற அந்த மாடுகள், அந்த காளைகளுடைய விதைகள் அடிக்கப்பட்டிருக்கும். அதுபோல வீடுகளிலே செல்ல பிராணிகளாய் வளர்க்கிற நாய்களின் விதைகள் அடிக்கப்பட்டிருக்கும். அது ஆண் நாயாக இருக்கும். ஆனால் உறவுக்கான எந்த சூழ்நிலையும் வேற்று பெண் நாயை தேடாத நாய்களாயிருக்கும். ஏனெனில் அதனுடைய விதைகள் அடிக்கப்பட்டிருக்கும், நொறுக்கப்பட்டிருக்கும். அதுபோல விதை நொறுக்கப்பட்ட, விதையடிக்கப்பட்ட ஆண்கள் இருக்கிறார்கள். எதற்காக? அரசு பணிகளின் நிமித்தமாய், அரசவைகளிலே அரசிகளுக்கு காவல்காரர்களாய், அந்தப்புற காவலர்களாய், மந்திரிகளாய் இருந்தவர்கள். அதற்கு ஒரு உதாரணம் தான் வேதாகமத்திலே எத்தியோப்பிய ராணி ஆகிய கந்தாகைக்கு மந்திரியாக இருந்த எத்தியோப்பிய மந்திரி. அவன் விதையடிக்கப்பட்டவன். அன்னகன் அரசு பணிகள், அமைச்சு பணிகளின் நிமித்தமாய் விதையடிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆக மனுஷரால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் இரண்டு சாரா. ஒன்று அமைச்சு பணி, அரசு பணிகளின் நிமித்தமாய், அந்தப்புற பணிகளின் நிமித்தமாய் விதையடிக்கப்பட்டு அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னது போல, இவனுக்கு இவளுக்கு எந்த காலத்திலும் சாகும் வரை திருமணமே நடக்கக்கூடாது, நடக்க விடமாட்டோம் என்று கங்கணங்கட்டி வரிந்து கட்டிக்கொண்டு செயல்படுகிற ஒரு கூட்டம் ஜனங்கள். உடன் பிறந்தவர்களும் இருப்பார்கள், உடன் பிறந்தவர்களின் மனைவிகளும் இருப்பார்கள், உடன் பிறந்த சகோதரிகளும் இருப்பார்கள், உற்றாரும் இருப்பார்கள், ஊராரும் இருப்பார்கள், உறவினர்களும் இருப்பார்கள். அப்படி இப்படிப்பட்டவர்களால் விவாகம் தடை செய்யப்பட்ட ஒரு கூட்டம் அன்னகர்கள், அன்னகிகள் இந்த உலகத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளே இருக்கிறார். உங்களால் ஏற்றுக்கொள்ள கூடுமா என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் விட்டுவிடுங்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அடுத்த காரியத்தை சொல்கிறார். பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டவர்களும் உண்டு. நான் தான் நேர்மை சொன்னேன், பவுலை போன்றவர்கள். கர்த்தரை இன்றைக்கும் சில ஊழியக்காரர்களும் ஊழியக்காரிகளும் இருக்கிறார்கள். விவாகம் இல்லாமலே தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கிக் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நான் தனியாக விவாகம் இன்றி வாழுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பெண்களும் இருக்கிறார்கள். இத்தகைய நிலைப்பாட்டிலே இருக்கிற ஆண்களும் இருக்கிறார்கள். ஊழியம் செய்யாமலே, ஊழியக்காரிகளாய் ஊழியக்காரர்களாய் இல்லாமலே சாதாரண விசுவாசிகளாயிருந்து தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் நான் விவாகம் இல்லாதவனாய் இருக்கிறேன், விவாகம் இல்லாதவளாய் இருக்க விரும்புகிறேன், என்னை நிர்பந்தம் செய்யாதிருங்கள் என்று சொல்லிக் கொண்டு தங்கள் உடலின்ப இச்சைகளை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஆனால் இப்படி நான் கர்த்தருடைய ராஜ்யத்தின் நிமித்தம், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம், தேவனுடைய ஊழியத்தின் நிமித்தம் விவாகம் செய்யாதிருக்க போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பல ஆடவர்களோடு உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டு ஊழியம் செய்கிற பெண்களும் இருக்கிறார்கள். பல பெண்களோடு உல்லாசமாய் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு ஊழியம் செய்கிற ஊழியர்களும் போதகர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை சொல்லுகிறதான் அதனுடைய மறுபக்கத்தையும் சொல்லுகிறேன். ஏற்றுக்கொள்ள மனமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய கிறிஸ்தவ சமுதாயம். நான்காவது பிரிவு என்ன?
இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். தேவன் அதை 3 வகையாக பிரித்திருக்கிறார். நான் அதை தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 3 வகைப்பட்டவர்களை சுட்டிக்காட்டுகிறார். நான் இங்கு 5 வகைப்பட்டவர்களை சுட்டிக்காட்டினேன் கடந்த சனிக்கிழமை. இன்றும் இந்த 3இல் 2வது வகையினரில் நான் 2 பிரிவுகளை காட்டியிருக்கிறேன். இன்னொரு பிரிவு தாயின் வயிற்றிலிருந்து ஆண் பெண் உறவுக்கு தகாதவர்களாய், ஆணும் பெண்ணும் கெட்டவர்களாய், 2 தன்மைகளும் கொண்டு, ஆணின் தன்மையும் பெண்ணின் தன்மையும் கொண்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்களைத்தான் நாம் இன்று தமிழாக்கத்திலே அரவாணிகள் என்கிறோம். அவர்கள் நடை உடை பாவனை எல்லாமே பெண்களைப் போல் இருக்கும். ஆனால் ஆண்களாயிருப்பார்கள். ஆண்களாய் பிறந்திருப்பார்கள். பெண்களாக தங்களை மாற்றிக் கொண்டிருப்பார்கள். பெண்களாகவே பிறந்திருப்பார்கள். ஆனால் பெண்ணின் தன்மைகள் குறைவாக இருக்கும், ஆணின் தன்மைகள் மேலோங்கி இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் ஆணின் தன்மைகளும் பெண்ணின் தன்மைகளும் இணைந்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஆண்களாய் பிறந்து ஆணுறுப்பை கத்தரித்துவிட்டு பெண்ணுறுப்பை செயற்கையாக உருவாக்கி கொண்டு பெண்ணாக அலைகிறவர்களும் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அல்லது அரவாணிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்களை பார்த்தவுடன் தெரியும். இப்படி ஒரு கை தட்டுவாங்க. பெண்களின் உடைகளை அணிந்து வருவார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. இப்படி 5 வகையான திருமணம் ஆகாதவர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் வரம்பற்றவர்கள் ஒரு பிரிவு. ஊழியத்து நிமித்தம் வரம்பற்று ஊழியத்தை செய்கிறார்கள். ஆனால் என்ன செய்யவில்லை? திருமணம் செய்யாமல் இருக்கிறார்கள். பெண்களால் தங்களை தீட்டுப்படுத்தாமலும் ஆண்களால் தங்களை தீட்டுப்படுத்தாமலும் இருக்கிற ஒரு கூட்டம் சுத்தமான ஊழியக்காரிகளும் ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள். அதுபோல நாங்கள் திருமணமே செய்யாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு ரகசியமாய் மறைவிடங்களிலே எல்லா உல்லாசங்களையும் களியாட்டங்களையும் நடப்பித்துக் கொண்டிருக்கிற ஆண்களும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த வரையிலே சேரமாட்டார்கள். இவர்கள் வரம்பற்றவர்கள் அல்ல. தாயின் வயிற்றில் இருந்த அன்னகர்களாய் பிறந்தவர்கள். எந்த நிலையிலும் அவர்களாகவே தலைகளாக நின்றாலும் அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெண் என்பவள் அமையவே மாட்டார். திருமணம் என்பது நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் தாயின் வயிற்றில் இருந்த அன்னகர்களாய் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஒரு சாரார் மற்றவர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு சாரார் அமைச்சு பணிகள், அரசு பணிகளின் நிமித்தம் தங்களை விதையடிக்கப்பட்டவர்கள் அன்னகர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். 3வது பிரிவு, 4வது பிரிவு சொல்லிவிட்டேன். அருமையானவர்களே, 5வது பிரிவு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், ஆணும் பெண்ணுமற்ற அரவாணி கூட்டம். ஆக 5 பிரிவினர் இருக்கிறார்கள் இந்த உலகத்தில். கிறிஸ்தவர்களிலும் இருக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ள. இதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வரம் பெற்றவர்களே அன்றி அவனவனுக்குரிய தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாகும், மற்றொருவனுக்கு வேறு விதமாக இருக்கும் என்று சொல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையான நாம் ஒன்றை சிந்திக்கிறோம். நாம் எந்த நிலையில் இருந்தால் தேவனுக்கு பரிசுத்தமானவர்களாய் வாழ பழகும். விபச்சாரர்களாய் விபச்சாரிகளாய் அல்ல, வேசிக்கலர்களாய் வேசிகளாய் அல்ல. எந்த நிலையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஆணும் பெண்ணுமாய் இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருந்தால், கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, இல்லை தனி நபர்களாக வாழ அழைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் பிறரால், பிற பெண்களால், பிற ஆண்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமல் வாழ்ந்து கொள்ளுங்கள். அது கர்த்தருக்கு பிரியமானது என்று உங்களுக்கு சொல்ல வருகிறேன். 8வது வசனம், விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், யாரை பவுல் சொல்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்று எடுத்துக் கொள்ளுங்கள். விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும்.
இதை நாளைய தினத்திலே சிந்திப்போம். இதிலே 2 வார்த்தைகள், விவாகம் இல்லாதவர்கள், ஆண்களும் பெண்களும், வாலிபர்களும் கன்னியர்களும், ஆண்களும் பெண்களும். வாலிபர்கள் மட்டுமல்ல, என்னை போன்ற வயது முதிர்ந்தவர்களும் என்ன செய்கிறார்கள்? விவாகம் இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். இருக்கிறவர்கள் உண்டு. விவாகம் இல்லாதவர்களையும், அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, விவாகம் இல்லாதவர்கள், அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, கன்னியர்களாக இருந்தாலும் சரி, பவுலை போல் என்னை போல் இருந்து விட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்றார். ஆலோசனை தான். விவாகம் பண்ணுகிறதிலும் தவறில்லை, விவாகம் பண்ணாமல் இருக்கிறதிலும் தவறில்லை. விவாகம் பண்ணாதிருக்கிறவன் எந்த சூழ்நிலையிலும் தன்னை பிற பெண்களால் தீட்டுப்படுத்தாத இருக்க கடவன். அதுபோல விவாகம் பண்ணாதிருக்கிற கன்னி பெண்களும், எந்த வகை பெண்களும், முதிர்ந்தவர்களும், நடுத்தர வயதானவர்களும், முதிர்ந்தவர்களும், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பிற ஆண்களால் தங்களை தீட்டுப்படுத்தாமல் காத்துக் கொள்ளுங்கள். தீட்டுப்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்றால் விவாகம் செய்து கொள்வது நல்லது. அதற்கும் தடையில்லை. அருமையானவர்களே, கைம்பெண்கள், கன்னிகைகள் அல்ல, கைம்பெண்கள் என்றால் விதவைகள். கைம்பெண்கள் என்றால் விதவைகள். சிறு வயதிலே திருமணமான உடனேயே சில மாதங்களிலே, அன்றே நீங்கள் பார்த்திருப்பீர்களே, இந்த உலகம் எல்லா பொருத்தங்களும் பார்த்து, ராசி பலன், நட்சத்திர பலன் எல்லாம் பார்த்து, பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து வைக்கிறார்கள். மாற்று சமயங்களிலும் கிறிஸ்தவத்திலும் எல்லாம் எல்லா பொருத்தங்களும் பார்த்துத்தான், நாள் நட்சத்திரம் குறித்து பொருத்தம் பார்த்துத்தான் திருமணம் செய்கிறார்கள். ஆனால் திருமணத்தன்றே விதவையான பெண்களும் இருக்கிறார்கள். திருமணத்தன்றே மனைவி இறந்து போய் விதவையாக்கப்பட்ட ஆண் விதவையான மனிதனும் இருக்கிறார், ஆண்களும் இருக்கிறார். இந்த ஆண் விதவைகள் என்று சொல்லப்படுவதற்கு சரியான தமிழ் வார்த்தை என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆகவே சொல்கிறேன், ஆண்களில் விதவைகளானவர்களும், திருமணத்தன்றே விதவையான ஆணும் இருக்கிறான். திருமணத்தன்றே கணவனை பறிகொடுத்து மனைவி விதவையானவளும் இருக்கிறார். திருமணமாகி சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள், சில ஆண்டுகளில் பிள்ளை பிறப்பதற்கு முன்பே, சிலர் உடல் உறவு கொள்வதற்கு முன்பே, உடல் ரீதியாக அவர்கள் திருமணமாகி இருக்கிறது, உடல் ரீதியாக கணவனும் மனைவியும் இணைந்து உடல் உறவின் மூலமாய் ஈருடல் ஓருடலாக மாறுவதற்கு முன்பே விதவைகளான பெண்களும் கைம்பெண்கள் இருக்கிறார்கள். விதவைகளான ஆண்களும் இருக்கிறார்கள். உடல் உறவு நடந்து சில மாதங்களுக்கு பிற்பாடு இவன் எனக்கு வேண்டாம், அவள் எனக்கு வேண்டாம் என்று பிரிந்து விதவைகளாய் தங்களை பிரித்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு பின்பு கணவன் இறந்து போய், பிள்ளை இல்லாமலே கணவன் இறந்து போய் விதவையான பெண்ணும் இருக்கிறாள். மனைவி இறந்து போய் விதவையான ஆணும் இருக்கிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்டவர்களுக்கு பவுல் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களும் என்னை போல் இருந்து விட்டால் நலமாயும். பிந்தின வசனங்களிலே இன்னும் மேலதிக காரியங்களை சொல்லுகிறார். அவைகளை நாளைய தினத்திலே செய்ய. அருமையானவர்களே, நான் சொல்லுவது என்னவென்றால், உன்னால் உன் இச்சைகளை, உடல் இன்ப உணர்ச்சிகளை அடக்கி ஆள யார் ஒருவருக்கு முடியவில்லையோ அவர்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள். நீ விதவையாக இருந்தாலும் சரி, கைம்பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆண் விதவையாக இருந்தாலும் சரி, திருமணமாகாத வாலிபனாக நடுத்தர வயதுள்ளவனாக இருந்தாலும் சரி, அல்லது முதியவனாக இருந்தாலும் சரி, உன் வயதிற்கேற்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள். பெண்கள் விதவைகளாக, கைம்பெண்களாக, கன்னியர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வயதிற்கேற்ற ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ளுங்கள். உங்களால் உங்கள் உடலின் உணர்ச்சிகளை அடக்கியாள முடியவில்லை என்றால், உங்களை நீங்களே சுய புணர்ச்சியினால், ஆண்களும் தங்களை உடலையே தீட்டுப்படுத்துகிறவர்கள், அது கர்த்தருக்கு சுய புணர்ச்சிக்காரர்கள். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சுயமாக தன் சரீரத்திலேயே அந்த உடல் இன்ப உணர்ச்சிகளை அனுபவிக்கிறவர்கள்.
கர்த்தருக்கு தீட்டாயிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இந்த தவறுகளை, சுய புணர்ச்சியின் உணர்ச்சிகளை, அவைகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் உங்கள் தகாத நடத்த உங்களை நீங்களே, உங்கள் உறுப்புகளை, உடல் உறுப்புகளை தீட்டுப்படுத்தினரின் நிமித்தம் கர்த்தருடைய சமூகத்தில் மனங்கசந்து அழுது மன்னிப்பு கேளுங்கள். மன்னிப்பு கேட்டவைகளை விட்டு விலகுங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள சித்தமாயிருக்கிறார். முடியவில்லையா? ஒரு பெண் துணை கண்டிப்பாக வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொள். ஒரு ஆண் துணை உனக்கு வேண்டும் என்றால் திருமணம் செய்து கொள். வேகிறதை பார்க்கிறோம், உயிரோடு சரீரத்திலே உயிரோடு வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் திருமணம் செய்வது உனக்கு என்ன சொல். கர்த்தருக்கு பிரியமானவர், கர்த்தருக்கு சித்தமானவர். நாளைய தினத்தில் இதன் தொடர்ச்சி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாளைய தினத்தில் இவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் இத்தோடு இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள், வேத வசனங்களின்படி, பவுலின் ஆலோசனைகளின்படி, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலின்படி இது சரியானதாக இருக்கும் என்று நலமானவைகளை பிடித்துக் கொள்ளுங்கள். மற்றவைகளை, உங்களுக்கு விருப்பமில்லாதவைகளை விட்டுவிடுங்கள். கர்த்தர் இந்த நலமான வார்த்தைகளின் வழியாய் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி கர்த்தருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருக்கட்டும் என்று வாழ்த்தி நாளுக்குரிய செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.